ராதேகிருஷ்ணா, தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மருந்து தயார் பண்ணுவோம். அது எங்கள் இடத்துல பாட்டி தாத்தா எல்லாம் பரம்பரையாக எப்படி பண்ணுவாளோ அதை சொல்லித்தரேன். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாததுனால என்னென்ன சாமான் வேணுங்கிறத மேலே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஓமம் ஒரு கரண்டி எடுத்துட்டுருக்கேன், சுத்தமானதாக, மண்ணு கிண்ணு இல்லாமதான். அப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் இது பேர் சித்தரத்தை. இந்த சித்தரத்தை ஒன்று எடுத்து அதை நசுக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இது சுக்கு, ஒரு சின்ன சுக்கை நசுக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இது ஒரு ஜாதிக்காயை கொஞ்சமாக உடச்சி வச்சுட்டுருக்கேன். இது பேர் அரிசி திப்பிலி. இது ஒரு 4-5 எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய் ஒரு 4. இது பேர் கண்டந்திப்பிலி. இந்த கண்டந்திப்பிலி இது கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு, இது ஜாதிக்காய். இப்போது இது சொன்னேன்னா சித்திரத்தை, இது இஞ்சி, இது அப்புறம் கடைசியில் தான் பார்த்துக்கணும். இப்போ இது 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 எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். ரொம்ப கருக எடுக்கக்கூடாது, வறுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் இருங்க. இப்போ இந்த ஒரு ஸ்பூன் மிளகு இருக்கு பார்த்தீங்களா, அதை வெறும் பாத்திரத்தில் போட்டு சூடான பாத்திரத்தில் கொஞ்சம் வறுத்துப்பேன். வறுத்துன்னுட்டு எண்ணெயெல்லாம் ஒன்றும் விட வேண்டாம், வெறுதையே வறுத்துக்கணும். மண் சட்டி இருந்துன்னா கூட அதில் கூட போட்டு வறுத்துக்கலாம். மண் சட்டி உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அதை வச்சு இந்த இதை வறுத்துன்னுட்டு ஒன்று தனித்தனியாக வறுக்கணும். வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாம் இது 2 நிமிஷம் வறுத்தாச்சு. மிளகை இதை எடுத்து இதை கொட்டிக்கணும். அடுத்தது இந்த கண்டத்திப்பிலின்னு சொன்னீங்க, அதை போட்டு ஒரு எடுத்துக்கணும். இதை வறுக்கும்போது இந்த இது பற்றியா சித்திரத்தை, இந்த சித்திரத்தை கூட போட்டுக்கலாம், வறுத்துக்கலாம். இந்த இதையும் போட்டுக்கலாம், இந்த சுக்கு இதையும் இப்படி போட்டுக்கலாம். போட்டு இது 3ஐயும் வறுத்துக்கலாம். இந்த 2-3 நிமிஷம் அப்படியே போட்டு இப்படி வறுத்தோம்னு நல்லா சூடாகிடுமா. அதுக்கப்புறம் இந்த அரிசி திப்பிலின்னு ஒன்று சொன்னேன், இந்த அரிசி திப்பிலி இதையும் எடுத்து அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஜாதிக்காயை தூக்கி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா சூடாகிடும். எல்லாம் சூடாகினதுக்கப்புறம், ஏன்னா அவனுக்கு இந்த மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நல்லா அரைப்படும், அதுக்காக தான் நல்லா வறுத்துட்டுருக்கணும். வறுத்துட்டுருக்கா, வறுக்கும்போதே நல்ல வாசனை வரும் இதெல்லாம் போட்டு வறுக்கிறதுனால. அப்புறம் இந்த ஓமம் வச்சுருந்தேனே, இந்த ஓமத்தையும் தூக்கி இதில் போட்டுருவேன். ஒரு கரண்டி ஓமம் போட்டிருந்தேன் இல்லையா, இந்த ஓமத்தையும் போட்டு வறுத்துக்கணும். இப்படி வறுத்துண்டா இப்போ எல்லாம் நல்லா சூடாக இருக்கும். கொஞ்சம் நாளி ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த மிளகையும் போட்டுடலாம். ஓகே, இந்த ஓமம் கொஞ்சம் மஞ்சள் கலராக எடுத்தா ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஆறுனா விட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை குச்சி குச்சியாக இருக்குது,
இதெல்லாம் உனக்கு இன்னும் கொஞ்சம் பொடியாக நசுக்கினாலும் நசுக்கலாம், எடுத்து தனியாக நசுக்கி அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது மிக்சியில் போட முடியல அப்படின்னா கூட இதையும் போட. இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன். எல்லாம் ரெடியா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த இஞ்சி இருக்குது பார்த்தியா, இஞ்சி ஒரு துண்டை எடுத்து நல்லா தோலை சீவிடணும். தோல் உடம்புக்கு நல்லது இல்லை, அது பாயசன்பா. அதனால் தோலை எப்போ இஞ்சி உபயோகப்படுத்தினாலும் தோலை எடுத்துடணும். இதை எடுத்து இப்படி பொடியாக நறுக்கிக்கணும். அதை நல்லா பொடி பண்ணிட்டு இதை எடுத்து போட்டு ஜலம் விட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். இதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது முதல்ல மருந்துக்கு. அப்புறம் பாகு வைக்கிறத சொல்லித்தரேன். இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் நீட்டமாக இருந்ததுல கொஞ்சம் 100 வாட்டி தட்டிண்டேன், சின்னதாக்கிண்டேன். ஏன்னா மிக்சியில் போட போகிறோம் இல்லையா, அதுக்காக. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன்னா இப்போ ஜலமே விட வேண்டாம், அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். முன்னையெல்லாம் போட்டு உரலில் இடிப்போம் உட்காந்துட்டு, நிறையா கப்பியாக வரும். இப்போ அதெல்லாம் கிடையாது, மிக்சி தான் எதையுமே அரைச்சிடுது. இப்போ எல்லாம் அது எல்லாத்தையும் போட்டேன்னா நல்லா ஸ்பீடாக அரைச்சத்தில் இப்படி பட்டு மாதிரியே இருப்பார். அதுமாரி திருப்பிலாம் இருக்க வேண்டாம், நான் நல்லா அரைச்சிட்டு. இதெல்லாம் முன்னெல்லாம் இதில் அம்மியில் அரைப்போம், ரொம்ப ஓமம் அரைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். நல்லா நைஸாக எடுத்து பாருங்க. வாசனையாக இருக்கா? இப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த பேர் நான் ஒரே ஒரு இஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இந்த இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேனே, அதை தூக்கி இதில் போடுவேன். போட்டுட்டு ஒரு விரல் நீளம் இஞ்சி எடுத்து சீவி நறுக்கியிருந்தேன்னா அதை அதில் போட்டேன்னா அதையும் போட்டு சுற்றி கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். என்ன ஜலம் விட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா பேஸ்ட்டாக எடுத்தா அப்படியே ஆக்கிப்பார். அந்த இஞ்சி எல்லாம் கரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கிட்டோம். இதை எடுத்து நல்லா நைஸாக இருக்கும் பார்க்க. இன்னும் கொஞ்சம் கூட ஜலம் விட்டு கூட அரைச்சிக்கலாம், வேண்டாம். அப்படி ஜலத்தை விட்டு அதுதான். அப்புறம் அதை அரைச்சி எடுத்துட்டேன்னா அந்த மிக்சியில் துணி கூட இல்லாமல் எடுத்துடணும். ஏன்னா எல்லாம் மருந்து சாமானும் கொஞ்சம் ஜலத்தை விட்டு அலம்பி எடுத்துட்டேன். அப்புறம் இந்த இதை வச்சு இதில் இந்த இது விழுது இருக்குது பார்த்தியா, அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 100 ஜலம் ஒரு 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 கரண்டி விட்டுருக்கேன். இதோ இந்த விழுதுக்கு பார்த்தியா, அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்துட்டேன். இந்த வெள்ளத்தில் போட்டுருவேன். போட்டுட்டு அது நல்லா கரையணும். கரைஞ்சதுன்னா நல்லா வெள்ளம் கரைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ. பாகா இந்த பொடி பண்ணினேன்னு அதில் இஞ்சியை போட்டு அரைச்சேன் ஜலத்தை விட்டு. நம்ம என்ன பண்ணலாம், அந்த இதை என்றைக்கு வேணாலும் சாப்பிடணும் அப்படின்னாக்க அந்த பொடியில் இஞ்சி போடாமல் அந்த பொடி இருந்துத்தியா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வெல்லத்தை கொஞ்சம் பொடி பண்ணி போட்டு நெய்யை விட்டு கெட்டியாக உருட்டி இவ்வளோ பெருசுக்கு உருட்டி ஏதான ஒரு பாத்திரத்தில் ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சிடணுன்னாக்கா தினம் காத்தால ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். தீபாவளி மருந்துங்கிறது அது மாதிரி பண்ணுறதுல லேகியமாக இருக்கிறதுனால நம்ம இஞ்சியும் போட்டு அரைச்சி பாகு வச்சுக்கிறோம். இல்லைன்னா வெறும் வெல்லத்தை பொடி பண்ணி போட்டு கூட அந்த பொடியில் நெய்யை விட்டு உருட்டி வச்சுக்கலாம்.
தினம் ஒரு உருண்டை சாப்பிட்டோம்னா இந்த கொரோனா இந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்து வரவே வராது. ஜலதோஷம் பிடிக்காது, ஜுரம் வராது, வயத்தில் டைஜஷன் ஆகலைன்னே இருக்காது. இதை சாப்பிட்டாக்க அதுக்கப்புறம் மேலே எவ்வளோ பட்சணம் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. எப்பேற்பட்ட சுகர் வியாதி இருக்கிறவாளாக இருந்தால் கூட இதை சாப்பிட்டுட்டு 2 துளி ஸ்வீட்டை சாப்பிட்டா ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா இது அத்தனையும் நெஞ்சில் கபம் வராமல் இருக்க, ஜுரம் வராமல் இருக்க, டைஜஷன் ஆகிறதுக்காக உள்ள மருந்து தான் எல்லாமே. நாட்டு மருந்து கடையில் இது எல்லாமே கிடைக்கும். இதை வாங்கி வச்சுட்டு தினமே ஒரு உருண்டை சாப்பிட்டா நல்லது. பிள்ளை பத்தாளாக இருந்தாக்க தினமும் கொடுப்பா இதை 40 நாளைக்கு. ஏன்னா குழந்தைக்கு டைரெக்டாக மருந்து கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ தினம் 2 உருண்டை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு வெல்லத்தை போட்டு சாப்பிட்டோம்னா அந்த குழந்தைக்கும் நல்லது, பிள்ளை பத்தவளுக்கும் நல்லது. ரொம்ப நல்ல அருமையான மருந்து இது நம்ம நாட்டில் பண்ணுறது. இப்போ பார், இது பாகம் எடுத்து இப்போது இந்த அரைச்சி வச்ச இதெல்லாம் எடுத்து அதை கொட்டுறேன். நல்லா அலம்பி விட்டுடலாம். அலம்பி விட்டோம்னா தான் துளி கூட வேஸ்ட் ஆகாது. இப்படி எல்லாம் அலம்பிட்டோம் விட்டேன்னா இப்போ இது நல்லா சேர்ந்து கொதிக்கணும். கொதிச்சதுன்னா அந்த பாகில் இது நல்லா இந்த லேகியம் வந்து நல்லா கலந்து வாசனை கமாய்க்கும். எல்லாம் அக்கம் பக்கம் வரைக்கும் போயிடும் அந்த வாசனை. இப்படி கொதிக்கணும். எப்படி இருக்குல்ல, நல்லா போட்டிருக்கேன். கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் கெட்டியாகும். என்ன பண்ணோம், இதில் துளியோண்டு மஞ்சப்பொடி கூட போட்டுக்கிறேன். ஏன்னா அதுவும் கிருமி நாசினி தானே. எப்படி துளி போகிற 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்கும். எல்லாத்துக்கும் இதில் ஏதாவது ஒரு சாமான் கூட போயிடுத்து குறைஞ்சி போயிடுத்து அப்படின்னு நினைக்க வேண்டாம். எது கூட போனாலும் ஒன்றும் பண்ணாது வயத்துக்கு. நான் இப்போ போட்டிருந்தேன் என்னென்னு எல்லாத்த ஒரு கண்டுட்டோமா, அந்த அளவில் கொஞ்சம் ஏதாவது ஒன்று கூட போட்டேன் அப்படி ஏதானு ஆகிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எல்லாமே நல்ல மருந்து தான். அதனால் அளவு குறைஞ்சாலும் கூடினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா கொதிச்சு விட்டுனாக்கா இதில் நெய் எடுத்து நெய் இவ்வளோ போட்டோம்னு வச்சுக்கோ. என்ன தலை 2 ஸ்பூனு நெய் போட்டு நல்லெண்ணெய் வந்து வயிற்று பொண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. நல்லெண்ணெய் எள்ளில் உள்ளது எல்லாமே நல்ல விஷயந்தான். எள்ளோ நல்லெண்ணெயும் அது ஜாஸ்தி உபயோகப்படுத்தணும். ஸோ நல்லெண்ணெயை 2-3 ஸ்பூன் விட்டுட்டோம்னா இது இவ்வளோ தான் பிடிப்பார். இதுதான் தீபாவளி மருந்து. கொஞ்சம் கெட்டியானே எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டுலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேலாம் அப்பப்போ சூடாக வச்சு கூட கொஞ்சம் சூடாக்கி தான் வாயில் போட்டுக்கணும். லேசு சூடாக இருக்கணும். எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு விடிகாத்தால தீபாவளி அன்றைக்கி ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவு எல்லோரும் சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நீ எத்தனை பட்சணத்தை தின்னாலும் 12 மணிக்கு ஜம்முன்னு சாப்பிடவே வந்து உட்காந்துருவேன். அப்படி தான் பண்ணுவாங்க இல்லைங்களா தீபாவளி. இது பிள்ளைத்தாளுக்கும் நல்லது, சாதாரண யாருக்குமே நல்லது. ஆற்றுல பண்ணியே வச்சுக்கலாம். தீபாவளிக்கு தான் பண்ணணுங்கிறது கிடையாது. அப்படியே கொடுக்கல இந்த தலைன்னு அப்படியே எடுத்து ஒரு சின்ன எவர்சல் டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்படியே நல்லா இருக்கும். காத்தால வந்து கொஞ்சம் சூடாக்கி வச்சுக்கலாம். பார்த்தா தெரியுதா ஓகேங்க. இதுதான் தீபாவளி மருந்து. குழந்தைங்கள்லாம் அப்பா அம்மாவோட இல்லாத குழந்தைங்கள்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இந்த கொரோனா பயம் கூட வேண்டாம் அவங்களுக்கு தான்.
இதெல்லாம் ஒரு உருண்டை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கும் போதே வாசனையாக இருக்கும். எப்படி இருக்கு தெரியுதா? தீபாவளி கெட்டியாக ஜலம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா ஆச்சு. அவ்வளோதான்ப்பா, இது அவ்வளோதான். இதை கொண்டு போய் சுவாமிக்கிட்ட வச்சுட்டு அப்புறம் வாயில் போட்டுக்கணும். வெறும் வயிற்றில் சாப்பிடணும். காத்தால் பண்ணிட்டேன்னா இதை எடுத்து எந்த மருந்தாக இருந்தாலும் சரி சுவாமிக்கு காமிச்சிட்டு பட்சணமாக எதாக இருந்தாலும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணிவிட்டு வாயில் போட்டுக்கணும். இது ஒருக்க கிருஷ்ணர் அவர் காமிச்சிட்டேன். அவர் தானே இன்றைக்கி நரகாசுரனை வதம் பண்ணியிருக்கா தீபாவளிக்கு மாறும்.